வணக்கங்க. இன்றைய பதிவில் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரினுடைய ஹாரஸ்கோப்பை பார்க்குறோம். ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா பிறந்தது, வாழ்ந்தது, தொழில் ரீதியான டெவலப் ஆனது எல்லாமே மும்பையில் தான். இவருடைய ஜாதகத்தில் லக்னத்துடன் தொடர்பு கொண்ட கோளும், ஜீவக்கோளுடன் தொடர்பு கொண்ட கோளும், 10ஆம் பாவத்துடன் தொடர்பு கொண்ட கோளும், 10ஆம் பாவாதிபதியுடன் தொடர்பு கொண்ட கோள்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிருகுநந்தி நாடியில் ஒரு கிரக சேர்க்கையை ஒரே மாதிரியாகவே நம்ம பலன் பார்க்குறோம். ஆனால் அது ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய காரகத்துவத்தை மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாவத்துக்கும் பார்க்கலாம். இப்போ இவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம். அது காலபுருஷனுடைய 10வது வீட்டில் லக்னம் அமையுது. பொதுவாகவே காலபுருஷன்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோட்பாடு ஒரு 25% அது ஃபிக்ஸடான பலனை வச்சிருக்கும். அப்புறம் பாவத்தினுடைய பலன்கள், கிரகத்தினுடைய பலன்கள், திசாபுத்தினுடைய பலன்கள், டிரான்சிட்டுடைய பலனுக்கு தகுந்த மாதிரி அந்த 25% பலன்கள் டெவலப் ஆகுதா அல்லது கம்மியாகுதாங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ காலபுருஷனுடைய 10வது வீடு இவருக்கு லக்னமாக இருக்குது. அப்போ 10 ஒன்றாக வர்றதுனால பொதுவாக மகர லக்னத்தில் பிறந்தவங்க தொழிலை சுயமாக செய்யணும், சொந்த தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு தொழிலில் தன்னை வெளிப்படுத்திக்கணும், சாதிக்கணும், அல்லது எங்கே ஒர்க் பண்ணாலும் கூட அந்த இடத்துல தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்ககிட்ட இருக்கும். ஏதோ ஒரு தொழில் சார்ந்து உருவாக்குறதுல அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. மகர லக்னத்தில் பிறந்தவங்க ஜென்ரல் ரூல் இது. காரணம், காலபுருஷனுடைய 10 அவங்களுக்கு லக்னமாக இருக்கிறதுனால, இவங்களுடைய 10 அது காலபுருஷனுடைய 7 இருக்கிறதுனால சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபிஸ்கள் இவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுரும், கூட்டு முயற்சிக்கு ஏற்பட்டுரும் நம்ம சொல்லலாம். இப்போ இவருடைய லக்னத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கரன் தொடர்பு கொள்றார். லக்னத்தை நம்ம பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிஸ் பாவா மெத்தேடில் தான் நம்ம தொடர்புகள் எடுக்கிறோம். அப்போ லக்னத்தை முதல் கோள் யார் தொடர்பு கொள்றாருன்னா சந்திரன் தொடர்பு கொள்றாரு. அப்போ இந்த சந்திரன் யாருன்னா 7ஆம் அதிபதி. மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் 5வது பாவத்தில் இருந்து லக்னத்தை தொடர்பு கொள்றாரு. அப்போ சந்திரன் காலபுருஷனுடைய 2வது வீடு, லக்னத்துக்கு 5வது வீட்டில் இருந்து லக்னத்தை சந்திரன் தொடர்பு கொள்றார். அப்போ 5வது பாவம் அப்படிங்கிறது கலைத்துறையை பற்றி சொல்லலாம், அழகா இருப்பாங்கன்னு சொல்லலாம், இசை, நாடகங்கள், சினிமா துறை, இது ரிலேட்டடான நாலேஜான பர்சன் சொல்லலாம், கவிதைகள், இது ரிலேட்டடான நாலேஜாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 2ஆக இருக்கிறதுனால 2ஆம் பாவம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் அதிகமான அழகான தோற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பாவம்னு சொல்லலாம். 5-2 அது லக்னத்துடன் கனெக்ட் ஆகிறதுனால அப்போ இவங்க இயல்பாகவே ரொம்ப அழகான தோற்றமாக இருப்பாங்க. பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுல ரொம்ப வேகமாக செயல்படுவார்கள். காலபுருஷனுடைய 2, லக்னத்துக்கு 5. உடல் ரிஸ்க் இல்லாமல் மைண்டு அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய நாலேஜை பயன்படுத்தி, ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நாலேஜை அதிகமாக பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவங்க என்ட்ராவாங்க அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு சந்திரனுடைய தொடர்பு. அது உடனே செலவாளின்னு நம்ம எடுத்துக்கூடாது. அவங்க செலவு பண்ணாலும் கூட அது காலபுருஷனுடைய 2ஆக இருக்கிறதுனால 10 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா அந்த இடத்துல 50,000மோ 1 லட்சமோ அவங்க செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணுறதுக்கு, தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது காலபுருஷனுடைய 2லிருந்து லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால அதுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, இது ஒரு ஆண் ஹாரஸ்கோப்பாக இருக்கிறதுனால குரு கும்பராசியில் இருக்கு. காலபுருஷனுடைய 11வது வீட்டில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 25% வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரரோட கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் அல்லது வாடிக்கையாளர்களோட அவங்களுக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டுரும். ஏன்னா குரு அப்படிங்கிறது பணம்,
குருனா பெரிய அறிவு, பெரிய பணங்கள், பெரிய அனுபவசாலிகள். அது காலபுருஷனுக்கு 11ஆ இருக்கிறதுனால 3க்கும் மேற்பட்ட, 10க்கும் மேற்பட்ட, 20க்கும் மேற்பட்ட அந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுடன் அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும்னு சொல்லலாம். காரணம் 11ஆம் பாவத்தில் காலபுருஷனுக்கு 11ல குரு இருக்கிறது. அந்த குருவுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு வருது. பார்த்தீங்கன்னா குருவுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு, லக்னத்துக்கு சந்திரனுடைய தொடர்பு. அப்போ குரு சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7 இருப்பார். பொதுவாக குரு சுக்கிரனுடன் சம்மந்தப்பட்டா அவங்க கிட்ட பணம் அதிகமாக கிடைக்கும்னு பிருகுநந்தி நாடியில் சொல்கிறோம். அழகாக இருப்பாங்க, அழகான மனைவி அமைவாங்க, செல்வந்தராக இருப்பாங்க, வாகனங்கள், வீடு, ஒரு லக்ஸுரிஸ் வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அப்படின்னு நம்ம பிருகுநந்தி நாடியில் இயல்பாக சொல்கிறோம். அது பாருங்க, லக்னத்துக்கு 10வது பாவத்தில் லக்னத்துக்கு 9வது பாவம், பிளாஸ்டேரிஸ் மெத்தேடில் லக்னத்துக்கு 9வது பாவத்தில் காலபுருஷனுக்கு 7வது பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுடன் இணைகிறார். அப்போ குருவுடன் சுக்கிரன் இணைகிறது காலபுருஷனுக்கு 7ஆம் பாவங்கிறது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 7ஆம் பாவங்கிறது சமூகம், கூட்டாக ஒர்க் பண்ணுறவங்க. சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள், மிகப்பெரிய பொருளாதார செல்வந்தர்கள், சினி ஃபீல்ட்லேயோ அல்லது பிஸ்னஸ்லேயோ மிகப்பெரிய நபர்கள், இவங்க குருவுடன் சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால அந்த 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுடன் இவங்களுக்கு தொழில் ரீதியான ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் காலபுருஷனை வந்து நாம் அந்த குரு சுக்கிரன்ல இருந்து பொது காரகத்துவம் வந்து தனி காரகத்துவமாக மாற்றோம். ரெண்டாவது, இந்த நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு மனிதர் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா சுக்கிரன், ராகு, குரு இவங்க லக்னத்துக்கு ஜீவக்கோளுக்கு தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு இயற்கையில் இந்த பிறப்பில் மிகப்பெரிய பணம் வர்றதுக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பணம் வந்து செலவாயிருமா, வந்து டெவலப் ஆவாங்களா, அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவாங்களாங்கிறது திசாபுத்தியும் பாவாதிபதிகளை பொறுத்து அமையும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு குருவோட தொடர்பு, சுக்கிரனோட தொடர்பு. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு தொடர்பு. குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய தொடர்பு இருக்குது, ராகுனுடைய தொடர்பு இருக்குது. அப்போ இந்த குருவுக்கு வந்து சுக்கிரன், ராகு இது செல்வந்தர யோகம், லக்னத்துக்கு குரு சுக்கிரன் இது செல்வந்தர யோகம். அப்போ வாழ்க்கையில் பொருளாதாரங்கள் இவரை தேடி வருது, மிகப்பெரிய செல்வந்தர் இவருடைய பிறப்பில் ஆக போகிறாரு, பல கோடி ரூபா சுயமாக சம்பாதிக்க போகிறாரு அப்படிங்கிறது இந்த ஜீவக்கோள் அப்படிங்கிற அந்த கோட்பாடு நம்மளுக்கு காமிக்குது. சரி, இப்போ 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில். 10ஆம் பாவம் இவருக்கு துளாராசியில் தான் இருக்குது. சுக்கிரன் இருக்கிறது 9வது பாவத்தில், 10வது பாவம் பிளாஸ்டரிஸ் மெத்தேடில் துளாராசியில் தான் இருக்குது. இப்போ இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு 2, 6, 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும். 2, 6, 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் 2, 6, 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும். சரி, இப்போ இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் பாவம் சார்ந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ராகு, காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு இதனுடைய தொழிலை தான் 10ஆம் பாவத்தோட இணைக்கணும். அப்போ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், வழக்கறிஞர் சொல்லலாம், நிறைய காரத்துவங்கள் இருக்குது. அதில் வந்து மருத்துவமனையை சொல்லலாம், மருந்து தயாரிக்கக்கூடிய இடங்களை சொல்லலாம், மருத்துவமனைக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணுறவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் பாவ காரகத்துவத்தில் ராகு வந்து அங்கே இருக்கிறதுனால இருக்குது. அது காலபுருஷனுக்கு 4ஆக இருக்கிறதுனால உற்பத்தி பண்ணுறது, 6ஆம் பாவமாக இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணி தர்றது, போதை மயக்க ஊசிகள் போடக்கூடிய மருந்துகளை சப்ளை பண்ணுறது, அல்லது போதை தரக்கூடிய உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, தயாரிக்கிறது, சேல் பண்ணுறது, ஆல்கஹால் வரைக்கும் நம்ம சொல்லலாம். இது இந்த மாதிரி சிந்திக்கலாம். அவர் அது பண்ணல, அவர் வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக மருத்துவமனைக்கு நிறைய பொருட்களை அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த பாவ காரகத்துவத்தை அப்படி சொல்லலாம்.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய ராகு 10ஆம் பாவத்தோட இணைகிறதுனால இந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த 10ஆம் பாவத்தில் அதே மாதிரி 10ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தை ராகு இணைகிறாரு. 10ஆம் பாவாதிபதி சுக்கிரனுக்கும் ராகுவோட தொடர்பு நம்மளுடைய பிருகுநந்தி நாடியினுடைய முறையில் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே ராகுவாக இருக்கிறதுனால இந்த ஜாதகர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சனி திசையினுடைய காலகட்டங்களில் மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள், அதே மாதிரி மருந்து பொருட்கள் இது ரிலேட்டடான ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதில் பல கோடி ரூபா அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு உயர்வை கொடுக்குது. இப்போ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சனி திசை பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 12வது பாவத்தில் இருக்குது. 12வது பாவம் அப்படிங்கிறது வைத்தியசாலைன்னு சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி 12வது பாவத்தில் இருக்கு. பிறந்த மாவட்டத்திலிருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு மும்பைக்குள்ளே வராங்க. பக்கத்தில் பிறந்த மும்பைக்குள்ளே வராங்க. அங்கே குரு சுக்கரனோட இணைவு, லக்னத்துக்கு சந்திரனோட காலபுருஷனுக்கு 2லிருந்து சந்திரனோட இணைவு, சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தாக இருக்கிறவங்களோட இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அவங்களுடைய நிறுவனத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய நிறுவனத்துக்கு இவங்க மெடிக்கல் ரீதியாக, அவங்களுடைய கல்லூரி ட்ரஸ்ட் ரீதியாக நிறையா சப்போர்ட்டு, இவங்க அங்கே போய் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கை இவங்க எடுத்து பண்ணுறதன் மூலியமாக பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இந்த காம்பினேஷன் மூலியமாகத்தான் வந்திருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துடன் தொடர்பு கொள்கிறாரோ, எந்த லக்னமாகட்டும், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துடன் தொடர்பு கொள்கிறாரோ, அல்லது காலபுருஷனுக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய கோள், காலபுருஷனுக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய கோள் ஜீவகோளுடனோ லக்னத்துடனோ திசாநாதனுடனோ தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த சமூகத்தில் அந்த கிரக காரகத்துவ ரீதி எந்த கோள் இருக்கோ அந்த கோளினுடைய கிரக காரகத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நபர்கள் இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இதுதான் ஜென்ரலாக பார்க்குறதுக்கும் காலபுருஷனுடன் இணைத்து பார்க்குறதுக்கு உள்ள வித்தியாசங்கள். பிருகுநந்தி நாடியில் பிளாஸ்டரிஸ் முறையில் பாவங்கள் மூலியமாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது பார்க்கலாம். இந்த மாதிரியான உயர்நிலை மாதாந்திர வகுப்பு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மாதாந்திர வகுப்புக்கு 5 வகுப்புகள். ஒரு மாதாந்திர வகுப்பு என்பது 5 ஞாயிற்றுக்கிழமை கொண்ட வகுப்பு. அதில் நாங்கள் பார்க்குற ஜாதகங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதகங்களை அந்த வகுப்புகளில் எப்படியெல்லாம் ஒரு காம்பினேஷனை காலப்புருஷன்லேருந்து எடுக்கலாம், பாவங்கள்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டான மிட் பாயிண்ட் எப்படி பயன்படுத்தலாம், டிரான்சிட்டை எப்படி பயன்படுத்தலாம், திசாபுத்தி எப்படி பயன்படுத்தலாம், ராசி டு நவாம்சம் அது காலபுருஷனுக்கு லக்ன பாவத்துக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப டெப்த்தான ஒரு ஆய்வு வகுப்பாக இருக்குது. விருப்பப்படுறவங்க அதில் கலந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, 2025 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 1.5 மணி நேரம் வகுப்பு நடைபெறும். 1 மணி நேரம் வகுப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour உங்களுடைய டவுட்டெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ஜாதகங்களை போட்டு ஆய்வு செய்கிறோம். குடும்ப ஜாதகங்கள், பிஸ்னஸ்க்கு எப்படி பார்க்கலாம், ஹெல்த்துக்கு எப்படி பார்க்கலாம், கடன் ஏற்பட்டால் எப்படி பார்க்கலாம், அது எப்படி நாம் அதிலிருந்து ரிலீவ் ஆக முடியும், ரிலீவ் ஆகிறோம்னா அது எந்த காலகட்டங்களில் ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாடி, பராசர, காலபுருஷ தத்துவம், டிரான்சிட்டு, திசாபுத்தி, இந்த மாதிரியான இது ரிலேட்டடான இருக்கக்கூடிய கோட்பாடுகளை வைத்து நாம் ஆய்வு செய்ய போகிறோம். விருப்பம் உள்ளவங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். கீழே என்னுடைய நம்பரை கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.